விஜயகாந்தும் நல்ல மார்க்கெட் தான். ஆனால் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா கதையை பற்றி கேட்குறது இல்லை, ரூபாயை பற்றி கேட்குறது இல்லை, எங்கே வரணும் எப்போ நடிக்கணும், அந்த கேரக்டர் தான் விஜயகாந்த். ரெண்டாவது எதிரியை துவம்சம் பண்ணிவிடுவோம். அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நம்பர் கரண்ட்டாக எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். சிஎம்மாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அனுபவம் வேணும். 2026 வந்து எதிர்கட்சி தலைவராக வராது, விஜயகாந்த் ஸ்டைலில் தான் வராது. இவருடைய கெட்டப்பே பார்த்துருங்க, இந்த மாநாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மீசை, அது கெட்டப் பார்த்தீங்கன்னா அவர் லுக்கு, ரெண்டாவது பேச்சு பார்த்தீங்களா தெரிச்சு எடுத்துட்டான். அந்த தான் சொன்னேன் பிறக்கணும். இன்னும் இதில் சும்மா எல்லாரும் நக்கல் பண்ணுறாங்க. மோடிஜி அவர் டீ கடையில் டீ ஆற்றினா இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாரையும் ஆத்துறாரு. உங்களால் பதில் பேச முடியும். அது மாதிரி தான் விஜய். ஆற்ற ஆற்றுவோம், கழுவி ஊற்றுவோம். எல்லாத்தையும் அவர் உண்டு வேலை விட்டு போகிறாரு தான் முடிஞ்சு போச்சு. அதுக்காண்டி பப்ளிக்கிட்ட வர 2026 எதிர்கட்சி தலைவராக உறுதி. இப்போயே உங்கள் சேனலில் சொல்கிறேன். நீங்கள் நினைக்க வேறு எவனும் வர முடியாது. ஏடிஎம்கே வர முடியாது. இவங்களுக்கு கீழே தாங்க சீமானும் வர முடியாது. மெயின் மெஜாரிட்டி கொஞ்சம் அடி வாங்க டிஎம்கேக்கு. அங்கே இவ்வளோ சாப்பாடை மண்ணில் குழி தோண்டி கொட்டினாங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. சில கட்சியிலலாம் சில இடத்துக்கு போனால் சாப்பாடே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்பாங்க. சில கட்சியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்தா தான் வருவான். இவங்க அப்படி தான் போனாங்களா இல்லையா? இப்போ சொன்னீங்களே உதயநிதி, எதிர்காலம் வந்து கேள்விக்குறி தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு மனுஷனுக்கு பேச சொல்லி வேணுங்க. இப்போ சார் இருக்கிற வரைக்கும், ஸ்டாலின் சார் இருக்கிற வரைக்கும் தான் வண்டி யாராக இருந்தாலும் சரி சா பற்றி மதிப்பு கிடையாது. இவங்க அவ்வளோ சா வாங்கியிருக்கீங்களே, இல்லை நடிக்கலை, நீ ஓன் நடிப்பு மக்களுக்கு பிடிக்கலை, பார்த்த அடுத்தல எதுக்கு வரலான்னு பார்த்த அரசியலுக்கு வந்துட்ட. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் நியூமராலஜிஸ்ட் கஜேந்திரன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. சுவாமி வணக்கம். வணக்கம் சுவாமி, அதாவது நியூமராலஜிஸ்ட் பிரகாரம் பார்த்தோம்னா நீங்கள் ஒவ்வொருத்தருடைய டேட் என்றைக்கு பிறந்திருக்காங்களோ அவங்கள பற்றி வந்து அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்கன்ற விஷயங்கள் நிறைய சேனலில் பார்த்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ எங்கள் சேனலுக்கு முதல்ல அதை பற்றி பேச வந்திருக்கீங்க நீங்கள். அது பற்றி சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பேசுவோம். முதல்ல நம்ம அரசியல் தலைவர்கள் சம்மந்தமாக வந்து பிறந்த தேதி என்ன, அவங்க எப்படி செயல்பாடுகள் இருக்கும், சிஎம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, இந்த போன்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள். விஜய் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 1974 பிறந்திருக்காரு. அவர் எப்படி சிஎம் ஆவாரா? 22 ஜூன் 22 ஜூன். ஓகே, சொல்லிடலாம். நான் மிச்சவங்களை டைம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு பார்க்கணும், கொஞ்சம் டைம் கொடுங்கலாம் உங்களுக்கு நான் கேட்கல. அவருடைய நம்பர் வந்து 22. அது வந்து கூட்டினீங்கன்னா 4ன்னு வரும். இந்த 4ங்கிற நம்பர் வந்து கொஞ்சம் டேஞ்சரான நம்பர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது அவருடைய பிறந்த தேதியாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நம்ம பார்க்குறீங்க, எங்கிட்ட கேட்குறீங்க. ஏன்னா சப்போஸ் இது அவருடைய பிறந்த தேதியாக கூட இருக்கலாம்னு அவர் சொல்லலாம். ஆனால் இந்த தேதியில் பிறந்தவருக்கு இந்த குணம் தானே எனக்கு தெரியும்ல. நான் அதை கனெக்ட் பண்ணி தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த 4ஆம் நம்பருங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இளமை பருவத்தில் ரொம்ப காம் டைப்பாக இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆகுது, ஒரு 25, 22, 23 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட், யார்ட்டையுமே பேசாது, அனாவசியமாக யார்த்தையும் பேசாது, யார் கூடயும் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய்னு சொல்கிறீங்க, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஆனால் ஏன்னா சினிமாவில் நடிக்க ரொம்ப நான் அதிகமாக படம் பார்ப்பேன். என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் வந்து அஜித், விஜய் இவங்க வந்து படம் அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா நான் ரஜினி தேசனாக இருந்தேன். ரஜினி ஒரு அப்புறம் அவருடைய படம்லாம் வேறு சைடில் போகும். இவங்க புதுசாக வந்ததுனால சரி, ஏன்னா எப்போவுமே யங்ஸ்டருக்கு தான் பார்க்குறது. இப்போ நான் இவருக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தேன்னா ஒரு எந்த தொழிலையும் பாதியில் அவர் திருப்தி ஆனோன்னு நிப்பாட்டிக்குவார். அதுதான் அவருடைய பழக்கம். படிப்பு அதே மாதிரி தான், ஓரளவு போகிறோம் நிப்பாட்டிட்டார், படிக்கலை. அதுக்கப்புறம் சினிமா ஆர்வம் வந்தது. அதுக்கு தகுந்த என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு படம் ஃபெயிலியர் ஆகுது, அப்புறம் என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது சரி, அன்றைக்கி டெண்டில் விஜயகாந்த் தான் கூப்பிட்டா வருவோம். மிச்சவங்களாம் ஹை லெவலில் இருப்போம். ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு. விஜயகாந்தும் நல்ல மார்க்கெட் தான். ஆனால் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா கதையை பற்றி கேட்குறது இல்லை, ரூபாயை பற்றியும் கேட்குறது இல்லை, எங்கே வரணும் எப்போ நடிக்கணும், அந்த கேரக்டர் தான் விஜயகாந்த். அதை வந்து விஜய் அப்பா ஃபாலோ பண்ணணும்னா இப்போ அவரை விஜயகாந்தை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம பையன் அதேமாரி கொண்டு போயிடுவோம். இதுக்கு முதல் காரணம் அவன்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க, இவன் கரெக்டாக வருவான்னு சொல்லி விஜயை ஜாயின் பண்ணி விட்டாங்க. விஜய் ஒரு படத்தில் விஜயகாந்தை பார்த்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய குணத்தை இவர் எடுத்துக்கிட்டார், அவருடைய கேரக்டர் இவர் எடுத்துக்கிட்டார். நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரேன்னே சொல்லலை, நடிப்பு தான் ஃபுல் கான்செப்ட். ஏன்னா பின்னால் கட்சி ஆரம்பித்தா காசு ஒன்று அடுத்த போய் பிச்சை எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம படத்தை கரெக்ட் பண்ணி வச்சு படத்தை முடித்து நல்ல ப்ரொடியூசர் கேட்குற ரூபாயை கொடுக்கணும், அவங்களுக்கும் அது மாதிரி சம்பாதிச்சு கொடுக்கணும். அதை மாதிரி நல்லா சம்பாதிச்சார், முடிஞ்சு போச்சு. அடுத்தால அரசியல் வந்தாச்சு. நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான், இத்தனாம் தேதி கட்சி ஆரம்பிப்பாரான்னு கேட்டாங்க, கண்டிப்பாக ஆரம்பிப்பார்னு சொன்னேன். அப்புறம் இந்த தேதியில் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் அந்த தேதியில் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் கட்சி தேதி வேணால் அப்படியே நீங்கள் இப்போ எப்படி இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த தேதியை பாருங்கள், ஒரு தேதி அதே தேதி தான் மாநாட்டுக்கு அதே தேதி தான். ஏஜ் ஆக முரட்டுத்தனம் வரும், முரட்டு குணம் வரும், பிடிவாத குணம் வரும். என்னென்ன இந்த மாதிரி இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா பிடிவாதம், எதனாலும் ஜெயிச்சிடும், எல்லாத்தையும் ஜெயிப்பு உண்டு. தோல்விங்கிறது இந்த ஆள்கிட்ட வந்து கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வரணும், அரசியலுக்கு வரணும். அவர் கற்றுக்கலன்னு நினைக்கல, மறைமுகமாக கற்றுக்கிட்டார். அதுவும் விஜயகாந்த் தான். 2வது இடத்துல கொண்டு வந்து விட்டதே அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத இவர் கண்ணால் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா 2 பேரும் நல்ல க்ளோஸ். 2 பேரும் படத்தில் நடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சந்திரசேகர் விஜயகாந்த்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போ அவர் வீட்டுக்கு போகிறது அப்படியே அந்த லிங்கில் அவர் அரசியலில் போகிற என்ன ரூட்டில் போகிறவரோ அந்த ரூட்டை ஃபுல்லாக கேட்ச் பண்ணிட்டார். இந்த நேரம் பாருங்கள், விஜயகாந்த் இறந்தாச்சு. இப்போ அந்த இடத்த பிடிக்கணும், விஜயால் கண்டிப்பாக முடியும்ங்கிற கான்செப்ட்லாம் இருக்கார். அதனால தான் விஜயகாந்த் பையன் தனியாக வரல, இன்னும் லைனுக்கே வரல. யார்கிட்ட போய் கூட்டணி போட்டுடலான்னு தான் பார்ப்பாரே தவிர தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஃபேமிலி இது இல்லையா, அதனால வாய்ப்பு இருக்குது. 2வது இவர் வந்து யாரும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நபர். விஜய் வந்து சொல்லிட்டுலாம் அடுத்தவன்ட்டு செய்ய மாட்டான், திடீர்னு பண்ணுவான். டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி திடீர்னு எடுக்கிற புத்தி. 2வது எதிரியை துவம்சம் பண்ணிவிடுவோம். அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நம்பர் கரண்ட்டை எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ 2026 சிஎம்மாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அனுபவம் வேணும். 2026 வந்து எதிர்கட்சி தலைவராக வராது, விஜயகாந்த் ஸ்டைலில் தான் வராது. விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சி தலைவராக வந்தார், ஜெயலலிதா அப்படி இல்லை, அது கன்ஃபார்ம். எதிர்கட்சி தலைவர் மக்கள் எப்போவுமே என்னென்னா, முதல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மக்கள் விமர்சனம் இருக்குன்னு சொல்கிறேன், மக்கள் வந்து அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படல, எதிர்கட்சியாக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா திருடணும், கொள்ளையடிக்கணும், எதில் கமிஷன் அடிக்கிறது, எவனுக்கு இப்போ எந்த கான்ட்ராக்ட் பண்ணுறது கையூரி, இப்போ இந்த ஏஜில் வந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது முடியாது. அது கொஞ்சம் அனுபவம் வேணும். எப்படி திருடுறது எப்படி, அந்த டிக்ஷனரி படிக்கணும். அவர் திருடனை பிடிக்கிறது எப்படி, அதை படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு டைம் வேணும். அப்போ எதிர்கட்சி தலைவராக போயிட்டாருன்னா இப்போ 2031 சிஎம்மா வரா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் பதவியில் தான் சாவுங்க, பதவியில் தான் இந்த நம்பருக்கு சாவு பதவியில் தான். பதவியிலே தான் கண்டிப்பாக. அதாவது இவர் இன்னொரு லக்குனா 2-2-4. நீங்கள் மிஸ்டர் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஜாதகம் எடுத்துட்டிங்கன்னா அரசியல் தான் இருக்கார். அவர் நம்பர் 8 டேட் ஆஃப் பர்த். ஏன்னா அவருக்கு நான் பார்த்தவன் ஒரு சேனலில் ஃபுல்லாக அவர் ஹிஸ்ட்ரியை சொன்னேன், அவ்வளவும் பக்கா. எப்போ இந்த எலெக்ஷனில் இப்படி தான் ஜெயிப்பாருன்னா ஜெயிச்சார். அதேமாதிரி ரோட் ஷோ நடத்துவார், நான் பப்ளிக்கில் ஒரு மாஸ் காட்டுவாருன்னு காட்டினார், ஒரு ஸ்டார் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்துட்டார். அதுமாதிரி விஜய் சொல்லியிருந்தால் அதையும் வந்துருச்சு. இவருக்கு என்ன இந்த நம்பருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, முகவசியம், ஏஜ் ஆக மூஞ்சி தேஜஸ் வரும். மூஞ்சி தேஜஸ் ஆனால் தான் கலை கிடைக்கும். எம்ஜிஆர் இருந்தார், எப்பா தங்க கலர்ப்பா ஜொலிப்பார் தெரியுமில்ல அப்படின்பா பழைய ஆள்கிட்டலாம் கேட்டிங்கன்னா. அது மாதிரி இவருடைய கெட்டப்பே பார்த்துருக்கேன், இந்த மாநாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மீசை, அது கெட்டப் பார்த்தீங்கன்னா அவர் லுக்கு. 2வது பேச்சு பார்த்தீங்களா, தெரிச்சு எடுத்துட்டான். அந்த தான் சொன்னேன்னு பிறக்கணும். இன்னும் இதெல்லாம் சும்மா எல்லாம் ஜிடிபி. இப்போ அடுத்தால பாருங்க, விளையாடுறாங்க பாருங்க, பேச்சு பயங்கரமாக பேசுவோம். ஆனால் அதெல்லாம் வந்து எழுதி கொடுத்து தான் படிக்கிறதா சொல்கிறாங்க சார். யார் சார்? சரி, இதுக்கு முன்னால் கலைஞர் இருந்தார் இல்லையா, டிஎம்கேல, நல்லா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் இல்லை, நான் சொல்ல கலைஞர். அவர் பின்னால் சண்முகம்னு சொல்லி கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பார். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது மீட்டிங் நடந்தாலும் சரி பின்னால் உட்காந்துருப்பார். யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அவர் நோட் பண்ணியிருப்பார். அந்த சீட்டு துண்டு சீட்டு இவர் பேச கலைஞர் கையில் வரும். இவ்வளோ பெரிய மனுஷன், அரசியலில் ஜாம்புவான், அவர் துண்டு சீட்டு வச்சுக்கலையா? ஏன் இப்போ ஸ்டாலினையும் வச்சுக்கலையா? ஐயா நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ சொல்கிறதெல்லாம் லிஸ்ட்டை பார்த்து போய் சொல்கிறீங்களா? அவர் வந்து எதுக்கு அந்த பேச்சு வச்சு படித்தாலும் அந்த மீட்டிங்கில் எல்லாத்துக்கும் பேசலையா? அவர் அந்த டைலாக் கொண்டு வரல, சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அது மட்டும் தான் பார்த்து அதுதான் ப்ரெஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேப்பரை வச்சு பார்த்தாரு. அவ்வளோதான். மிச்சம் மாதிரி அவர்களே இவர்களே பேசலையே. நீங்கள் கட்சி மீட்டிங்கில் எடுத்துங்க, ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே இருந்து, கம்யூனிஸ்டாக இருந்தது சரி, லைட்டு மாட்டி கொடுத்த கந்தசாமி அவர்களே, எலக்ட்ரிக்கு உதவி பண்ண சுப்பிரமணியம் அவர்களே,
அப்புறம் சேர் வாங்கி இவ்வளோ துட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க, சும்மா உள்ள தரல. சேர் அமைத்து கொடுத்த கந்தசாமி அவர்களே இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற 30 பேர் உட்காந்துருப்பான். 30 பேரும் அவர்களே இந்த மீட்டிங்கில் என்ன அவர்களே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண 2 பேர், அந்த 2 பேரையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீட்டிங் நடத்துறது, அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அதை போட்டு வாங்கிட்டான். அவன் என்ன சொன்னான், அவன் நினச்சா பண்ணிவிடுவான். இந்த நம்பருக்கு உண்டான கேஸ் அதுதான். டேஞ்சரஸ் வந்து இந்த 4, 8 2 விட்டுருங்க. 2ஆம் நம்பர் வந்து சாப்பிட்டா போயிடும். இந்த எப்போவுமே நியூமராலஜியில் இந்த 4ம் 8ம் ஒரு மனுஷனுக்கு மாட்டிச்சு கீழேருந்து உச்சத்துக்கு கொண்டு வந்துடும். எல்லோரும் நக்கல் பண்ணுறாங்க. மோடிஜி என்னென்ன அவர் டீ கடையில் டீ ஆற்றினாருங்கிறான். இன்றைக்கி எல்லோரும் ஆற்றுறாரு. உங்களால் பதிவு பேச முடிஞ்சா அது மாதிரி தான் விஜய். இவன் ஆற்றுன்னு ஆற்றுவான், கழுவி ஊற்றுவான். இப்போதே எடுத்தவொடனே ஊற்றிட்டானையா, எடுத்தோடனே கழுவி ஊற்றுறோம், இல்லை ஊற்றி கழுவுவோம். நீ எப்படி பண்ணாலும் அதுக்கு அப்படி அதர் பில்டி முதல் மேடையிலே வச்சுட்டான், எல்லாரையுமே கூப்பிட்டுட்டான். இப்போ அவனை கிண்டல் பண்ண நீ மிச்சவங்களை கிண்டல் பண்ணுறீங்களே, ஸ்டாலின் இவர் கிண்டல் இவர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இவனுடைய டேஞ்சரஸ் இவனுடைய மெசேஜ் 1.5 மணி நேரம், அதாவது ஒரு 10 வரி லைனை இவன் 1.5 வரி திருக்குறளாக பேசிட்டு போயிடுவான் இந்த நம்பருக்காரன். அதாவது யாரையும் விட்ட விட மாட்டான், தனிமை. இப்பவும் பாருங்கள், யார்த்தையும் அவர் உண்டு, அவன் வேலை விட்டு போகிறாரு தான் முடிஞ்சு போச்சு. அதுக்காண்டி பப்ளிக்கிட்ட வரல. 2026 எதிர்கட்சி தலைவராக உறுதி. இப்போயே உங்கள் சேனலில் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணி காமிப்பீங்க. எதிர்கட்சி தலைவராக வராது, வேறு எவனும் வர முடியாது. ஏடிஎம்கே வர முடியாது, இவங்களுக்கு கீழே தாங்க சீமானும் வர முடியாது. மெயின் மெஜாரிட்டி கொஞ்சம் அடி வாங்க, டிஎம்கேக்கு ஓட்டு பிரியும், கண்டிப்பாக பிரியும். சரத்குமார் ஓட்டு இவங்களுக்கு தான் வரும். பாஜக சாமி அப்புறம் பாஜக வந்து அவங்களுக்கு இங்கே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே மக்களுக்கு சேவை மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு பதவி இங்கே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க இல்லைன்னு மேலே போக முடியும். மக்களுக்கு என்ன தேவை? 2வது, நீங்கள் எது இல்லைங்கிறீங்களோ அது உயரத்துக்கு போயிடும். யார் எதிர்க்காங்களோ அவங்க உயரத்துக்கு போயிடுவாங்க. இது நம்ம தமிழ்நாடுடைய கலாச்சாரம் அன்னிலேருந்தே உண்டு. 2வது, ஒரு மாநாட்டுக்கு போனால் லாரியில் போவாங்க, இல்லை பஸ்ஸில் போவாங்க, 2-3 ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்காது. இல்லைன்னா சாப்பாட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அங்கே இவ்வளோ சாப்பாடை மண்ணில் குழி தோண்டி கொட்டினாங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. சில கட்சியிலலாம் சில இடத்துக்கு போனால் சாப்பாடே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்பாங்க. சில கட்சியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்தா தான் வருவான். இவங்க அப்படி தான் போனாங்களா? இல்லையா? மேடையில் எத்தனை பேருங்க துண்டு தூக்கி போடுறான், 1ஆ 2ஆ அடித்து தூக்கி போட இவர் எவ்வளோ துண்டு தான் அந்த கழுத்தில் போடுவான். எல்லாம் வீசி திருப்பி கொடுக்குறாரு மக்களுக்கு. வச்சுங்க இருக்கப்பட்டவங்க கொடுத்தா, இல்லாதவங்க கொடுக்குறாரு. அதுதான் பாலிசி. நல்லா அருமையாக பேச்சு, நறுக்குன்னு பேசினார். அனாவசியம் டயத்தை வேஸ்ட் பண்ணல. எல்லோரும் ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போங்க. 2வது, இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்காமல் விடாது. உன்னில் இறங்கிட்டான்னா விட மாட்டான். இந்த நம்பர் விட அவன் விட்டாலும் இந்த நம்பர் விடாதுங்க. ஓகே சார். அடுத்ததான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டே டேட் பார்த்தோம் அப்படின்னா 27 நவம்பர் 1977. அப்போ அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? குறுகிய வந்த மாதிரி தெரியும், பின்னால் கவுத்துரும். இந்த நம்பர் வந்து 27 சொன்னீங்க, 7, 2, 9. 9 திருப்பி போடுங்க. 9 திருப்பி போட்டீங்கன்னா 6. மிச்ச நம்பருக்கு அது கிடையாது. 8 நீங்கள் திருப்பி போட முடியாது. இப்போ ஒரு 4 வந்தால் 4 ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நம்பர் மட்டும் இதில் ஜாதகத்திலே நியூமராலஜிலே வந்து டிஃப்ரெண்ட். இது என்னன்னா வாயாலே கெடும். பெரிய இடத்துல அந்தஸ்தாக இருப்பாங்க, பெரிய லெவலில் இந்த நம்பர்காரங்க எல்லாமே பெரிய அந்தஸ்தில் தான் இருப்பாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. குறுகிய வளர்ச்சியில் மேலே வந்துடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ சாதாரணமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பான், அப்புறம் டிவி சுற்றி வாங்குவான், அதோடு நின்றுடணும். சரி, அடுத்தால ஒரு பைக் வாங்குற, சரி அதோடு நின்று. நான் இன்னும் சொல்கிறேன், பைக் வாங்கியாச்சு, அடுத்தால என்ன பண்ணுற, ஒரு லேட்டஸ்ட் கார், ஒரு சாதாரண கார் வாங்குற, அது ஓகே, அதோடு நின்று. நான் இன்னமும் சொல்கிறேன், நின்றுன்னா அந்தந்த இடத்துல அந்த லெவலில் இருந்தீங்கன்னா அந்த சுகம் தனி. சைக்கிளில் மிச்சிட்டு ரிலாக்ஸாக போனால் அந்த சுகம் தனி. டிவிஎஸ் 50 உங்களால் முடியல, கால் வலிக்குது, முடியல, அது ஓகே. அடுத்த ரேஞ்சு போகிறீங்களே, அதுக்கு தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். காரும் வாங்கிட்டேன், இப்போ அடுத்தல எனக்கு இந்த கார் வேண்டாம், வெளிநாட்டு கார் தான் வேணுங்கிறீங்க. அப்போ தகுதிக்கு மீறி போகிற, அப்போ உனக்கு எல்லாமே வாங்குற அளவுக்கு வசதி வந்துடுது. அது ஓன் சம்பாத்தியமா இருக்காது. இந்த ஆளுக்கு இந்த நம்பருக்கு வந்து பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசிலேயே நொங்கெடுப்பாங்க. இப்போ சொன்னீங்களே உதயநிதி, நடந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள். நடந்திருக்க. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் வந்து கேள்விக்குறி தான் சொல்லலாம். அவர் வந்து ஒரு மனுஷனுக்கு பேச வேல்யூ வேணுங்க. இப்போ சார் இருக்கிற வரைக்கும், ஸ்டாலின் சார் இருக்கிற வரைக்கும் தான் வண்டி ஓடும். அதுக்கப்புறமே அவங்க கட்சியில் அடிச்சுக்காங்க. நீ எதிர்வினை செஞ்சில்ல, நீ எத்தனை நேரம் எதிர்கட்சியில் குழப்பத்தை உண்டு பண்ணி கலைஞர் பண்ணியிருக்காரு. அதாவது பாவத்துக்கு மன்னிப்பு உண்டுங்க. எங்கள் நியூமராலஜியில் வந்து பாவத்துக்கு சொன்னீங்க மன்னிப்பு உண்டு, சாபத்துக்கு மன்னிப்பு கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, சாபத்துக்கு மன்னிப்பு கிடையாது. இவங்க அவ்வளோ சாபம் வாங்கியிருக்கீங்களே,
அவ்வளோ சாபம் வாங்கியிருக்காங்க. யாரை விட்டு வச்ச? ரெண்டாவது, சிவனேன்னு நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை இந்த நபர்கள் பார்த்தா, இந்த நபர்கள் இவரையும் உதாரணத்துக்கு இவரையும் சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நபர்கள் வந்து வாயை அடக்கிக்கணும். ரெண்டாவது, எதிராளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், வாயை விட்டுறக்கூடாது. அப்புறம் எல்லாம் பேசிட்டு போய் மன்னிப்பு கேட்கக்கூடாது, கேவலம். இதுதான் மெயின். இந்த நம்பருக்கு கௌரவமாக இருக்கணும்னா விமர்சிக்கக்கூடாது. நம்ம என்ன வேலையை செய்கிறோம், இந்த நம்பருக்காரன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னா அடுத்தவனை குறை பேசக்கூடாது. தான் வேலையை பார்த்துட்டு தான் போயிடணும். எதிராளி தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அது மேலே ஏறி அவன் பார்த்துக்கிறான்னு போயிடணும். உனக்கு என்ன தெரியுமோ அதை செய், தெரியாத விஷயத்துக்கு போகாத. இவருக்கு எத்தனை வருஷமாக பாலிடிக்ஸ் தெரியும்? இவருக்கு எத்தனை வருஷமாக பாலிடிக்ஸ் தெரியும்? ஒரு 4 வருஷம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இளைஞர் அணி, வேறு இளைஞரே இல்லையா? உங்கள் பையன் தானே கிடைச்சான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தீங்க? எம்எல்ஏக்கு அப்புறம் என்னாச்சு? இப்போ துணை முதலமைச்சர். எல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டீங்க, மக்கள் பண்ணல. அதாவது என்றைக்குமே மக்கள் கூடணும். இப்போ விஜய்க்கெல்லாம் வந்து மக்கள் லேடிஸோடு ஜாயின்ட் ஆகிட்டாங்க, லேடிஸோடு பழகிட்டார். நல்ல ஒரு மவுஸ் வந்துடுச்சு. இவருக்கு இது ஒன்று சினிமாவில் இருந்திருக்கணும், இல்லை நடிக்கலை. நீ ஓன் நடிப்பு மக்களுக்கு பிடிக்கலை, பார்த்த அடுத்தல எதுக்கு வரலான்னு பார்த்த, அரசியலுக்கு வந்துட்ட. இப்போ இதில் கிடைக்கிற பைசாத்துக்கு சினிமா ப்ரொடியூசரில் போட்டு எனக்கு அதில் கிடைச்சிதுன்னு சொல்லுவேன். நாங்கள் கேட்குறோம், வேறு வழி இல்லையே. இப்போ அதான் நடக்குது. உனக்கு ஏதாவது ஒரு இது வந்து குருட்டுத்தனமாக பண்ணிடும், அப்புறம் விட்டத்தில் மாட்டிக்கும். சிஎம் வரத்துக்குண்டான வாய்ப்பு இல்லை. எதிர்க்கட்சி தலைவரான பின்னால் வரலாம். என் ஃப்யூச்சரில் எதிர்க்கட்சி தலைவர் தான் வர முடியும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு நம்பருக்கு பவர் இருக்கிற அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ராங்காக போகும் இந்த நம்பர், வந்து ராங்காக போகும். இழுத்து நம்ம ராங்காக போகிறோம்னு தெரிஞ்சால் நம்ம இழுத்து பிடிச்சிக்கணும். எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கலான்னு நம்ம நினைப்பாங்க. இது வந்து ஆண்டவன் இந்த நம்பருக்காரனுக்கு வந்து ஆண்டவன் பின்னால் தான் கொடுப்பான். தான் யாருங்கிறத ஆண்டவன் பின்னால் அனுபவப்படுத்துவான். இன்றைக்கி வாய் இருக்குன்னு பேசக்கூடாதுங்க. இந்த நம்பர் வாயாலே கெடும். சனி நாக்கில் சனி. ஆனால் தெய்வத்தை நம்ப மாட்டாங்க. இந்த நம்பருக்காரங்க தெய்வத்தை நம்ப மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே கும்பிடுவாங்க. இந்த நம்பருக்காரன் வீட்டுக்குள்ளே கும்பிடுவான், வெளியே காட்டிக்க மாட்டான். ஏன்னா வீட்டில் கும்பிடலைன்னு வச்சுங்க, கிடையாது. ஓகே சாமி, 2026 எலெக்ஷனில் என்ன நடக்கிறது பொறுமையாக இருந்து பார்ப்போம். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாதை நிகழ்வுகளுக்கு மிக்க நன்றி சாமி. நன்றிம்மா.